வெனம் 3 த லாஸ்ட் டான்ஸ் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் தான் இந்த ட்ரெய்லருக்குள்ளே போகும். ஸோ இதில் என்ன இருக்க போகுது, ஆஸ் நம்ம ஃபஸ்ட் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி தான் இந்த படமே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நினச்சி நான் இந்த 3வது ட்ரெய்லர் பார்க்க போயிருக்கேன். ஸோ பார்த்த உடனே ஷாக்குங்க. என்னடான்னு பார்த்தா சரியாக 1வது நிமிஷத்தில் நல்ல காமிச்சிருந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது யார் ஃபஸ்ட்டு ஷேட் அந்த சில பல பேஜஸை காட்டும்போது ஒரு வேளை இது அதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஷாக் தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் போக போக பார்க்கும்போது தான் தெரியுது தகவல் உண்மையாகவே நம்ம நல்லா தான் இறக்கி விட்ருக்காங்க. சோனி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுச்சு. என்ன போல நடக்குங்க செத்த பயிலுங்களா, ஏன்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல் ஒன்று இந்த வெனம் படத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டு அப்படியே போக போகிற ஒரு வில்லன்லாம் கிடையாது. ஸோ நல்லுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேரக்டர், கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸ் லெவல் த்ரெட்டு, இந்த பூமிக்கு இந்த யூனிவர்ஸ்க்கே கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய யூனிவர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் எடுக்கக்கூடிய ஒரு நல் கேரக்டரை வெனம் படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படின்னா இது ஆக்சுவலி ஒரு பெரிய ஈவெண்ட்டாக கொண்டு போனாங்க. நம்ம தேனோஸ்க்கே கிட்டத்தட்ட 10-20 படத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பில்டப் கொடுத்து கடைசியில் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா காமிச்சிருக்காங்கன்னா எனக்கு அதை பார்த்த உடனேயே லைட்டாக ஒரு ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. கூடவே சோனி மேலே செம்ம காண்டும் ஆச்சு. ஏன்னா நல்ல இந்த படத்துக்கு ஹைப்பை கிளப்பணும், இந்த படத்துக்கு ஹைப் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஏதாச்சும் பண்ணி ஒப்பேற்றணும் அப்படின்றதுக்காக நல்ல கூட்டு வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு இது கொடுத்துருந்துச்சு. ரீசெண்டாக வந்த நிறைய படத்தில் இப்போ இது ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சுங்க. வெறும் இந்த கேமியோஸையும் அப்புறம் இந்த பழைய ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு படத்தை ஓட்டுறது அப்படின்றது. நம்ம ஒரு படம் மட்டும் கிடையாது, ஹாலிவுட் படனே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்துலையுமே அப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மற்ற கேரக்டர்ஸோட கேமியோஸு மற்ற கேரக்டர்ஸோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு தான் அந்த படத்தையே ஒப்பேற்றிருப்பாங்க. இந்த இடத்துல திரும்ப இவங்க இதே கூத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மற்ற சிம்பியாட்ஸை காட்டுறதெல்லாம் கூட ஓகே, ஆனால் டேரெக்டாக நல்லா காட்டினாங்க பார்த்தீங்களா. எனக்கு அந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருந்துச்சு. 2வது டைம் அப்பப்போ பார்க்கும்போது எப்படா இதை பண்ண போகிறீங்க, என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக காண்டு தான் ஆகுது. ஏன்னா சப்போஸ் இதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டரை காட்டி இது எப்படா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதை வச்சு அவங்க நல்லா படம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ இதை பார்த்தா உண்மையிலே பயமாக இருக்குங்க. நல்ல என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு பயம் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தான் மார்வலில் தோர் 11 தண்டர் படத்தில் நம்ம கோர் த காட் புச்சர் கேரக்டர் இருக்கிருப்பாங்க. ஸோ கோர் த காட் புச்சர் பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா கடவுள்களை கசாப்பு போடுறவன், பேர்லேயே இருக்குது கடவுள்களெல்லாம் கொள்றவன், அப்படி கொள்ற ஒரு கேரக்டரை படத்தில் கூட்டிகிட்டு வந்து புள்ள பிடிக்கிற ரேஞ்சுக்கு ஆக்கி விட்டுருப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது அந்த படத்துலேயே எனக்கு பொதுவாகவே ஹீரோஸை விட வில்லன்ஸை கொஞ்சம் டம்மியாக காட்டலே நான் செம்ம காண்டாயிருவேன். எனக்கு படம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஹீரோஸை விட வில்லன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா படத்தில் செம்மையாகவே எப்படி சொல்கிறது அந்த கதையவே கூட்டிகிட்டு போகிற ஒரு கேரக்டர்ஸ் மாதிரி இருக்கும். எனக்கு பர்சனலாகவே ஹீரோஸை விட வில்லன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் கோரை டம்மி பண்ணுறதுனாலேயே எனக்கு பயங்கரமாக அந்த படத்து மேலே ஒரு எப்படி சொல்கிறது வெறுப்பே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கோரை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு செம்ம காண்டாகி போச்சு. ஆனால் நல்ல அந்த மாதிரி மட்டும் காமிச்சிடவே கூடாது. மேபி இதுக்கப்புறம் சோனி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பைடர் யூனிவர்ஸை பில்ட் பண்ண போகிறாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பிளான் இருந்தால் கூட பரவாயில்ல. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன மேடம் வெப்பே நக்கிட்டு போச்சு. இந்த பக்கம் இந்த கேரக்டரையும் கூட்டிகிட்டு வந்து இதை நான் பண்ண போகிறாங்க நல்ல அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு செம்ம எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி பக்குன்னு தான் இருக்குது. என்ன பண்ண போகிறீங்களோ மேபி இது படத்தோட ஒரு எப்படி சொல்கிறது போஸ்ட் கிரெடிட் சீனாக இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. ஏன்னா நல்ல டைரக்டாலாம் காமிக்க போகிறது கிடையாது. அதாவது ஃபுல் படத்தில் எப்படி நல்ல வரப்போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் கிரெடிட் சீனில் தான் காமிச்சு முடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஸ்பைடர்மேன் ஆண்ட்ரூ கேர்ஃபிலோட ஸ்பைடர்மேன் 3 வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஸ்பைடர்மேன் 4 வரை ரிலீஸ் ஆக போகுது நம்ம டாம் ஹாலண்டு. அந்த படத்துக்கே சோனி உள்ளே போந்து இப்போ பயங்கரமான கொலப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஸ்பைடர்மேன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் தான் நடக்க போகுது. பேட்டில் வேர்ல்டு அந்த கதை நடக்க போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. மல்டிவர்சல் லெவலில் ஒரு கிரவுண்டடான ஸ்டோரின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரீட் லெவல் கதை அப்படின்னு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரில. ஆனால் அதில் நல்லா இருக்கவங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். நல்ல இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் படங்களில் காட்டலாம். ஆனால் எனக்கு இன்னமும் நம்ம கோரை காமெடி பண்ணி வச்ச மாதிரி நல்லா வச்சு காமெடி பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. நல்ல மட்டும் வச்சு மொக்க பண்ணிடாதீங்கடா நல்லுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு. காமிக்ஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு பெரிய கதை. அந்த கதையை ஏற்கனவே அப்சல்யூட் கார்னேஜ்லேருந்து பல கதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி தான் கூப்பிட்டு வந்துருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பொசுக்குன்னு இறக்கிட்ட உடனே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஜட்ஜ் பண்ணோமோ அதே தான் இந்த ட்ரெய்லர்லையுமே இருக்குது. ஸோ ஜீனோஃபேஜஸ்ன்ற ஏலியன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துருக்கு. காமிக்ஸில் அது தனி ஏலியன்ஸ், பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது நல்ல கீழே இருக்கிற ஒரு அடியாளங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜீனோஃபேஜஸ்க்கு அதுங்க சிம்பியாட்ஸை தான் சாப்பிடும், அந்த மாதிரி காட்டுவாங்க போட்டிருக்கு. கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் லேஷர் சிம்பியாட்டுமே காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டாக்ஸினுமே வரலாம். ஏன்னா நம்ம பேட்ரிக் மல்லிகனோட உடம்புக்குள்ளே போன படத்தில் கார்னேஜ் போயிட்டு அதோட குட்டியை போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கார்னேஜோட கார்னேஜோட குட்டி தான் டாக்ஸின். ஸோ இந்த பக்கம் பேட்ரிக் மல்லிகனோட இருக்கிறது டாக்ஸினாக இருக்கலாம். இல்லை இந்த ட்ரெய்லர் லேஷரை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுனால மேபி அது லேஷராக கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஆர்வெல் ஆல்ரெடி காமிச்சிருக்காங்க. ஆர்வெலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்வெலில் மோடவாக நடிச்ச அவர் தான் இதுலேயும் இனிமேல் நடிச்சிருக்காரு. ஸோ ஆர்வெலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்துட்டு அவரோட பையனை கார்னேஜ் போது கொண்டிருப்பான். அதுக்காக நான் எல்லா சிம்பியட்ஸுமே கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பின ஒரு கேரக்டர் தான் ஆர்வெல்.
மார்வெல். அவர் கீழே ஜூரின்ற 5 பேர் டீமை ஃபார்ம் பண்ணி நம்ம வெனம் மட்டும் இல்லை நிறைய சிம்பியாட்ஸை வேட்டையாடிட்டு இருக்காங்க போல் இருக்கு. ஸோ வெனம் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு சீக்கடிக்க போகுது. இன்னொரு பக்கம் நல்ல அமைச்ச இந்த ஜீனோஃபேஜஸ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்வலோட ஜூரி டீம் 2 பேர்கிட்டையும் சிக்கிட்டு சீக்கடிக்கிறது தான் இந்த கதையாகவே இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் நல்லதுக்காக வெனமை தேடி வரணும். ஏன்னா வெனம் பொறுத்த வரைக்கும் காமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கதை, எங்கெங்கேயோ போயிட்டு எப்படிலாம் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு லீடுமே கொடுக்கல. நல்லுக்கு தேவைப்படுற ஏதோ ஒன்று வெனம் கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நல்லுக்கு தேவைப்படுறது வெனம் கிட்ட என்ன இருக்குது, வெனம் கிட்ட பெருசாக ஒன்றும் இல்லையே அந்த ரேஞ்சு. ஏன்னா அதோட உலகத்திலே வெனம் வந்துட்டு அடிச்சு தோத்தி விட்டு தான் அது பூமிக்கே வந்திருக்கும். வெனம் கிட்ட அப்படி என்ன நல்லுக்கு தேவைப்படுறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பார்க்கலாம் இருங்க என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு. இப்போ கதையை இவங்க எப்படி வேணால் கூப்பிட்டு போகலாம். என்னென்னோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த கம்பெனிக்காரன். பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரெயிலர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காமிச்சது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கா, இல்லை இது என்னடா பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பக்குன்னு என்னை மாதிரி பயமாக இருக்கா, இதை வச்சு காமெடி பண்ண போகிறீங்களோ டவுட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நல்லா காமிச்சாங்கன்னா பிரச்சனை கிடையாது, டம்மி பண்ணிட்டாங்கன்னா அவள் தான் இருக்கிறதுலே பெரிய விருப்பம் சம்பாதிச்சிருவாங்க சோனி. ஸ்பைடர்மேன் ரைட்ஸ் ஒன்று வச்சுக்கிட்டு என்ன கூத்துடிச்சிக்கிட்டு இருக்கல நீ. பார்க்கலாம் இருங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.